வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலர் அடிப்பு. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். நண்பர்களே, நாம் பயிற்சிக்கு செல்வோம். உடலுக்குள்ளாக உயிர், உயிரின் இயக்க நிலையில் தோன்றுகின்ற காந்தம், மனம். ஆக மனம் இங்கிட்டு உடல், அந்த பக்கம் உயிர். உடலோடு இணைந்து புலன் உணர்வில் இருக்கக்கூடிய அந்த காந்தமாகிய மனதை உடலிலிருந்து விடுவித்து மனம் மனமாக, காந்தம் காந்தமாக உடலுக்குள்ளாகவே நிலைவரச் செய்து அந்த காந்தத்தின் மூலமாகிய உயிரில் இணைந்து உயிரின் மையமாகிய அறிவில் நிலைப்பது. இதுதான் நம்ம தவத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு நிலை. அந்த ஒரு எம்டினஸ் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை. இப்போ இதற்கு நமக்கு துணையாக இருப்பது இந்த சுவாசம் என்ற மூச்சு. அந்த சுவாசம் என்ற மூச்சு இயக்கத்துக்கும் இந்த மனதில் ஓடுகின்ற அந்த எண்ண ஓட்டத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதால் சுவாசத்தின் வேகம் அதிகரிக்கும் போது எண்ணங்களின் எழுச்சியும் அதிகரிக்கிறது. சுவாசத்தினுடைய வேகம் குறையும் போது எண்ணங்களினுடைய எழுச்சியும் குறைகின்றது என்பதை நாம் உணர முடிகிறது. எனவே அந்த மனதையும் சுவாசத்தையும் இணைத்து அந்த சுவாசத்தின் இயக்கத்தை குறைத்து ஒரு எண்ணங்களற்ற ஒரு நிலைக்கு மனதை கொண்டு சென்று ஒரு மனம் சும்மா இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் உணர்ந்து பார்க்க இயலும். புத்தருடைய தியான முறைகளில் ஒரு இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த உடலை, இந்த உடல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அந்த முழுமையான பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய தொகுப்பு தான் இந்த உடல். அதுதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்று நாம் நமது பயிற்சியிலே தெளிவு பெற்றிருக்கிறோம். அண்டத்தில் உள்ளது அனைத்தும் பிண்டத்தில். இந்த உடலில் இந்த அண்டத்தை முழுவதும்
உணர்ந்து கொள்ள முடியும் என்பதுதான் சித்தர்களுடைய கருத்து. இந்த பிண்டத்தில் அண்டத்தின் அனைத்து ரகசியங்களையும் கண்டவர்கள் சித்தர்கள். அண்டத்தின் ரகசியங்களை அண்டத்தில் தேடி அடைந்தவர்கள் வேதாந்திகள். வேதாந்திகள் சித்தாந்திகள் என்று இரண்டு வகையாக சாமி சொல்லுவாங்க. அப்போ இந்த மூச்சின் மூலமாக இந்த உடலை உணர்ந்து கொள்வது என்பது புத்தருடைய அந்த தியான வழிமுறைகளில் ஒரு வழிமுறை உண்டு. அந்த மூச்சின் மூலமாக உடலை உணர்ந்து கொள்வது. அப்போ மனதை சுவாசத்தில் இணைத்து அந்த சுவாசத்தின் இயக்கத்தை படிப்படியாக குறைத்து அந்த சுவாசத்தின் இயக்கத்தை ஒவ்வொரு உடலினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் மனதால் செலுத்தி அதை உணரும்போது அந்த உடலின் அந்த பகுதிகளிலே ஏதேனும் ஒரு உணர்வு தெரியும். இப்போ நம்ம அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் ரிலாக்ஸேஷன் தான். இப்போ நம்ம ரிலாக்ஸேஷன் பயிற்சி நம்ம செய்து பழக்கப்பட்டிருக்கோம். ரிலாக்ஸேஷன் பயிற்சி செய்யும்போது என்ன பண்ணுவோம்னா, தலைப்பகுதி, கழுத்து பகுதி, இப்படி ஒவ்வொரு பகுதியும் அப்படியே நினச்சிட்டு அப்படியே பாதம் வரைக்கும் போயிடும். இப்போ அந்த கழுத்து பகுதி, தலைப்பகுதி, அந்த ஒரு பகுதியை இன்னும் நல்ல டெப்த்தாக நினைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ப்ராக்டிஸ்க்கு வந்தோம்னா எப்படி நினைக்கிறது அப்படின்னா, அந்த சுவாசத்தை ரொம்ப மிக மெல்லியதாக மாற்றிக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் அந்த சுவாசத்தின் மூலமாக ஒவ்வொரு உடலின் ஒவ்வொரு பகுதிகளையும் அங்கு வெளிப்படுகின்ற உணர்வை கவனிக்கணும். அந்த உணர்வை கவனிச்சா அந்த உணர்வு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய உணர்வு ரெண்டு வகையாக இருக்கலாம். அதாவது ஒரு துன்ப உணர்வாகவும் இருக்கலாம், இன்ப உணர்வாகவும் இருக்கலாம். எப்படி வேணாலும் அந்த இடத்துல உணர்வு இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு உணர்வு இருக்கும். அந்த உணர்வை அந்த துன்பமாகவோ இன்பமாகவோ உணராமல் வெறும் உணர்வாகவே உணரணும். வெறும் உணர்வாகவே உணர்வது, அந்த உணர்வாகவே அதை அப்படி கவனிக்கிறது. இந்த கவனித்தல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ப்ராக்டிஸான ஒரு ரிசல்ட்டை நம்ம கொடுக்கும். கவனித்தல் அப்படிங்கிறது. அப்போ அந்த இடத்துல அது துன்ப உணர்வாகவோ இன்ப உணர்வாகவோ பார்க்காம வெறும் உணர்வாக அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பகுதியில் என்ன அந்த உணர்வு கொஞ்ச நேரத்தில் அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடும். அது எந்த உணர்வாக இருந்தாலும் மறைஞ்சிடும். அந்த உணர்வு எப்படி மறையும் அப்படின்னு கேட்டால், அந்த மனதை அங்கேயே செலுத்தும் போது அந்த உணர்வு என்னவாக மாறி மறையும் என்று கேட்டால், விண்ணாக மாறி பரம அணுக்களாக மாறி அந்த உணர்வு என்ன ஆயிரும், வெளியேறிவிடும். அப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த பகுதியின் வழியாகவும் அந்த உணர்வுகளை
அணுவாக பரம அணுக்களாக மாற்றி அதை வெளியேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்குள்ளாக ஒரு எம்டினஸ் கிடைக்கிறது, ஈஸியாக கிடைக்கும். அப்போ ஒரு எம்டினஸ்க்கு நம்ம போக முடியும். அந்த எம்டினஸ்க்கு போக முடியாமல் இருக்கக்கூடிய தடைகள் தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த தேக்கமாக இருக்கக்கூடிய களங்கங்கள் எல்லாமே. அப்போ இப்போ இதை நம்ம பேசிட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன தோணுதுன்னா, சாமிஜி கொடுத்துருக்கக்கூடிய இந்த பதிவுகளை போக்கும் வழிகளில் ஒன்று பிராயச்சித்தம், இன்னொன்று மேல்பதிவு. இந்த மேல்பதிவு தான் நம்ம காலையில் பேசணும். இரண்டு ஒழுக்க பண்பாடில் இரண்டாவது ஒழுக்கம்னு பேசணும். மூன்றாவது அடியோடு அடித்தல்னு சொல்றாரே, அது இவ்வாறு அந்த உணர்வை செலுத்தி அந்த களங்கங்களை கழிவுகளை பரம அணுக்களாக உடலிலிருந்து அதை வெளியேற்றி விடுவது. அந்த மாதிரி நம்ம உடம்பு முழுதும் பண்ணணும் அப்படின்னம்னா இந்த உடல் தூய்மை, மன தூய்மை அப்படிங்கிறது வரும் என்பது இது புத்தரனுடைய அந்த பயிற்சி முறையில் ஒரு முறை. அப்போ அந்த தியான பயிற்சியை அந்த சுவாசத்தோடு இணைத்து செய்தால் அந்த முறை, அதுக்கு அவர் என்ன பேர் வச்சாருன்னா விபாசனான்னு பேர் வச்சிருக்காரு. அந்த உணர்வு ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு விதமான உணர்வாக தெரியும். உணர்வுகள் வித்தியாசப்படும். இப்ப பாருங்க, நம்ம உடம்புல 5 பூதங்கள் இணைந்ததுதான் மனித உடல் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். அந்த 5ல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று அப்படிங்கிற அந்த 5 பூதங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகள், அதுதான் நமக்குள்ளாக ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும் அந்த உணர்வு. அப்ப அவை அந்த உணர்வுகளின் தேக்கம் அணுக்களாக மாறி வெளியேறினால் இங்கு உடல் தூய்மை. அப்போ அந்த உணர்வை அப்படியே கவனிக்கணும். அது துன்ப உணர்வாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை துன்பம்னு பார்க்கக்கூடாது. அது ஒரு மகிழ்ச்சியான இன்பமான உணர்வாக இருந்தால் இன்பமாகவும் பார்க்கக்கூடாது. அதை வெறும் உணர்வாகவே பார்க்கணும். அப்படி பார்த்தா அந்த உணர்வு மறைந்து விடும். அப்ப அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கவனித்தல் அப்படிங்கிறது மட்டுமே. கவனித்தல் அப்படிங்கிறது. இப்போ ஒரு சின்ன உதாரணம். இப்போ ஒரு நெற்றி பகுதியை அப்படியே கவனிக்கிறோம். ஃபேனெல்லாம் ஓடல, காற்று இல்லை, வெக்கையாக இருக்கு, அப்படியே வேர்க்குது. அந்த வேர்த்த அந்த ஒரு சொட்டு வேர்வை அப்படியே நெத்தியிலிருந்து அப்படியே நகண்டு அப்படியே கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நகண்டு வர்றது ஒரு மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், மெடிடேஷனில் இருக்கும் போதே இப்படியே அது வந்ததுன்னா அந்த கூச்ச உணர்வு இருக்குல்ல, உடனே நம்ம கை என்ன பண்ணோம், நேராக இப்படி தொடச்சிட்டு அப்படி உட்காந்துருவோம். ரைட்டா? அப்போ இது அந்த நகண்டு வருது இல்லையா, நகல அந்த அந்த இடத்துல ஒரு உணர்வு வருது இல்லையா,
இப்ப என்ன பண்ணணும், கையெல்லாம் அங்க போக வேண்டாம், அந்த உணர்வையே கவனிக்கிறது. அதையும் அப்படியே கவனிக்கணும். எது நடந்தாலும் உடம்புல எந்த பகுதியில எந்த உணர்வு நடந்தாலும் அந்த உணர்வை அப்படியே கவனிக்கிறது. ஒரு இடத்துல வலிக்கிற மாதிரி இருக்கு, அந்த வலியை கவனிக்கிறது. வலியாக கவனிக்காமல் உணர்வாக கவனிக்கிறது. அப்படியே கவனிச்சுட்டு இருந்தா அந்த வலி உணர்வு என்பது கூட பரம அணுக்களாக மாறி வெளியேறும் அப்படின்னு புத்தர் சொல்றாரு. அப்போ எவ்வளவு நேரம் அந்த இடத்த கவனிக்கணும், அந்த உணர்வு மறைகிற வரைக்கும் அப்படி கவனிக்கணும். இப்ப இந்த இடத்துல அந்த வலி உணர்வு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வேற ஒரு இடத்துல வந்து உணர்வு வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி இருக்கும். அப்ப என்ன மாதிரி இருந்தாலும் சரி அந்த உணர்வையே கவனிக்கிறது. அப்போ இந்த சுவாசத்தையும் மனதையும் இணைத்து இவ்வாறு கவனித்து ஒரு தூய்மை பெற அங்க ஒரு எம்டினஸ் உருவாகும் அப்படின்னு அவங்க இந்த மாதிரியான ஒரு பயிற்சி முறையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த மூச்சு என்பது அந்த மனதை ஒரு எம்டினஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கருவியாக நாம் பயன்பாட்டுக்கு வைத்துக்கொள்ள முடியுது. அப்போ இனிமேல் நம்ம இந்த ப்ராக்டிஸில் உட்காரும்போது உடம்புல எங்கே உணர்வுகள் இருந்தாலும் அந்த உணர்வை அப்படியே அந்த உணர்வு மறையும் வரை கவனிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது நம்ம உடம்புக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் கூட அணுக்களாக மாறி வெளியேறும். அப்போ இந்த அடிப்படையில் நாம் சில பயிற்சிகளை செய்து அந்த மனதை இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அந்த உணர்வுங்கிறது அந்த தோலில் நமக்கு மனதால் உணரப்படுவது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிருது, அப்படியே கவனிச்சோம்னா மறையுது, அது அப்படியே இருந்துட்டு இருக்கிறது இல்லையே. நமக்கு இது பொதுவாக ஒரு வலி அப்படின்னு வரும்போது அந்த வலி அப்படிங்கிறத வலியாக நாம் நினைக்கும் போது வலி என்ன பண்ணுது, கூடுது. அப்படி நினைச்சோம்னா கூடும். நம்ம பொதுவாக என்ன பண்ணிருக்கு, அந்த உணர்வுகளை நாம் மனதால் நினைத்து அந்த உணர்வை அதிகப்படுத்திக்கிறோம். ஆனால் அந்த உணர்வுக்குள்ளேயே போனோம்னா அந்த உணர்வு மாட்டோம், எம்டினஸ். அப்போ எதாக இருந்தாலும் அப்படியே கவனிக்கிறது. அதுக்காகத்தான் ராதாகிருஷ்ணன் சார் கன்னியாகுமரியில் சொல்லும்போது, சாயந்தரம் பயிற்சிக்கு உட்கார்ந்தா அந்த பறவைகளின் சத்தத்தை மட்டும் கவனிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு எம்டினஸ் வரும். எது ஒன்று கவனிச்சுட்டே இருந்தாலும் ஒரு எம்டினஸ் வரும். அது எப்படி வரும் அப்படின்னா, ஏதாவது ஒன்று ஒரே இடத்துல மனதை ஒரே இடத்துல செலுத்துறோம். அந்த ஒன்றுலேயே செலுத்துகிறோம், உள்ளே ஒடுங்கி செலுத்துகிறோம், அப்படியே கவனிச்சுட்டே இருக்கோம். இப்போ அது ஒரு அலை தானே, அது அந்த உணர்வு அலையாக போகும். ஆனால் அந்த அலை போகிறதுல அந்த அலையிலேயே தான் நிற்கிறோம், வேற எதுக்கு நம்ம தாவலை மாறலை. அப்போ அந்த அலை போகுது, அந்த ஒரு அலை பிரபஞ்சத்திலையும் போகும். இந்த பிரபஞ்சத்தில் போச்சுன்னா இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணிட்டு இருக்கு, சூழ்ந்து அழுத்திட்டே இருக்கு. இந்த ஒரு அலை போகும்போது அது சூழ்ந்து அழுத்தம் இல்லை, அழுத்தும் போது அந்த அலை என்ன பண்ணிவிடும், திருப்பி விடும். அதை அழுத்தி இந்த அலையை அழுத்தி திருப்பி விட்டுரும். அழுத்தி விட்டுச்சுன்னு சொன்னா அந்த அலை திரும்பி எங்க வந்துடும், அதே இடத்துக்கு வந்துடும். அதே அலை திரும்பி அங்கேயே வந்துச்சுன்னு சொன்னா
அந்த உணர்வு அந்த இடத்துல மறைஞ்சிடும். மறைகிற வரைக்கும் கவனிக்கணும். மறைகிற வரைக்கும் அப்படியே கவனிக்கணும். இது வரைக்கும் வாழ்க்கையில் எத்தனையோ உணர்வுகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கா? எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு துயரங்கள், எவ்வளவு துக்கங்கள், எவ்வளவு வேதனைகள், எத்தனை சண்டை இருந்திருக்குல்ல. இது எல்லாமே இருந்துகிட்டே இருக்கா, மறைஞ்சிருச்சா? இது வரைக்கும் எத்தனையோ இருந்துச்சு, மறைஞ்சிருச்சு. இப்போ ஒரு வேதனை வருது. இது இருக்க போதா, மறைய போதா? இருக்கக்கூடியதா, மறையக்கூடியதா? அது இருக்கக்கூடியதா ஆக்குறது நம்ம திறமை. அது மறையக்கூடியதுதான். அதை நம்ம திறமையால என்ன பண்ணிக்கலாம்? அதை இருக்கக்கூடியதா வச்சுக்கலாம். அதை துன்ப உணர்வாகவே ஆக்கி அந்த மைண்ட் அதுக்குள்ளேயே போயிட்டான் அப்படின்னா அந்த அந்த உணர்வை என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இருக்கக்கூடிய கவலை எல்லாமே அப்படித்தான். அது என்ன பண்ணுவோம்? அந்த கவலை தோன்றும். அது தோன்றுவதெல்லாம் மறையக்கூடியது தானே. காந்தம் காந்தம் நிலையானதா, தோன்றி மறையக்கூடியது. உடம்பு உடம்பு சாகிற வரைக்கும் நிலையான இருக்கு. உயிர் அது சுழன்று கொண்டு இருக்கு. உடம்பு இருக்கு, உயிர் இருக்கு. மனசு இருக்கா? உடம்பு இருக்கு, உடம்புக்குள்ள உயிர் இருக்கு. மனசு இருக்கா? மனசு இருக்கா இல்லையா? மனசு இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? மனசு தோன்றி மறைந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? தோன்றிக் கொண்டே இருக்கு, மறைந்து கொண்டே இருக்கு. நிலையா இருக்கா? இல்ல, நிலையா இல்ல. உடம்பு இருக்கு, உயிர் இருக்கு. காந்தம் தானே மனமா வருது. அந்த காந்தம் தோன்றிக்கொண்டே இருக்கும், மறைந்து கொண்டே இருக்கும். தோன்றிக்கொண்டே இருக்கும், மறைந்து கொண்டே இருக்கும். அப்ப மறையக்கூடியதான் உணர்வு. உணர்வு எல்லாமே மறையக்கூடியதுதான். ஒரு கவலை வருது, எதுக்கு வருது? மறையறதுக்காக தான் வருது. கவலை தோன்றுகிறது, மறையறதுக்காக தான் தோன்றுகிறது. நம்ம என்ன பண்றோம்? மறைய விடுவோம்னா நான் நம்ம என்ன பண்றோம்? அது மறையறதுக்குள்ள அடுத்து இன்னொரு காந்தம் தோன்றது இல்லை, அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம், இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ஒரு வயர்ல கரண்ட் வருது, கரண்டே இப்படி அப்படியே வருதா? அது ஒவ்வொரு அணுக்களுக்கும் அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணி வருதா? அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி தான் வருது. அப்ப இது தோன்றி மறையக்கூடியத இப்ப என்ன பண்ணணும்? மறையறதுக்காக தோன்றுச்சு இல்ல, ரைட், மறையறதுக்காக தோன்றி இருக்கு. அது மறையறத எப்படி கவனிப்போம் அப்படின்னு கவனிச்சுட்டே இருந்தோம்னா மறந்து போச்சு. அது தோன்றியது, தோன்றினால் மறைந்துதான் ஆகும். அப்படியே கவனிச்சோம்னா மறந்து போகும். ஒரு குழந்தை பிறக்குது, அதை அப்படியே கவனிச்சுட்டே இருங்க. அப்படியே கொஞ்ச நாள் ஆகி செத்து போயிடும். அவ்வளோதானே? அப்படியே கவனிச்சுட்டே இருங்க. அப்படியே வளரும், வயசாகும், கடைசியில் என்ன ஆகிடும்? செத்து. அது சாகிறதுக்கு தானே பிறந்துச்சு. எதுக்காக பிறந்துச்சு? எதுக்காக பிறந்தோம்? சாவதற்காக பிறந்தோம். அவ்வளோதானே? அது பாட்டுக்கு சாகுது. அப்போ உணர்வுகள் அனைத்தும் தோன்றி மறையக்கூடியது. இப்போ நமக்கு என்ன வேணும்னா, சரி இந்த துன்ப உணர்வு இருக்கு, அதை நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதை கவனிச்சோம்னா மறைஞ்சு போயிடும். ரைட், அது இன்ப உணர்வா இருக்கு, அதையும் கவனிச்சு மறைச்சிடலாமா? அதையும் பிடிச்சிக்கணும். அது இன்ப உணர்வா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன ஆகாது? மறையாது, கண்டினியூ ஆகும். அதையும் வெறும் உணர்வு அப்படின்னு பார்த்தா அது மறைஞ்சிடும். நமக்குள்ள என்ன தோணுதுன்னா, இன்ப உணர்வு மறையணும், இன்ப உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு இருக்கணும்னு நினைக்கிறேன். எந்த உணர்வு வெளிப்பட்டாலும் அந்த வெளிப்படும் போது அதை வெறும் உணர்வாகவே பார்த்தால்
வெளிப்படும் போது. இப்ப பாருங்க, நமக்குள்ளாக இன்பம் அப்படிங்கிறது நிலையா இருக்கு, நிலையாக இருக்கு, இன்பம் நிலையாக இருக்கு. ஆனால் இது இந்த புலன் வழியாக அந்த இன்பம் உணர்வுக்கு வரும்போது அது என்ன ஆயிடுது, அதில் ஒரு மயங்கும் போது அதில் ஒரு முடிச்சு விடுது. இப்போ நான் சொன்னது அதே இடத்துல கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த முடிச்சு அவங்க அணுவாக வெளியே. அப்போ நம்ம உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய களங்கங்களை, கழிவுகளை ஸ்தூலமாகவும் வெளியேற்றலாம், நீராகவும் வெளியேற்றலாம், நெருப்பாகவும் வெளியேற்றலாம், காற்றாகவும் வெளியேற்றலாம், விண்ணாகவும் வெளியேற்றலாம். உடம்புக்குள்ள தேங்கி இருக்கக்கூடிய கழிவுதான் துன்பம். அதை ஸ்தூலமாக வெளியேற்றலாம், மோசனா போகலாம், கட்டியா வரலாம், கெட்டி பொருளாக உடல்ல இருந்து வெளியேறலாம். அதே லூஸ் மோசனா போச்சுன்னா, யூரினா போச்சுன்னா நீராக வெளியேறலாம். இப்ப கெட்டியாக வெளியேறதை விட நீராக வெளியேறது சுலபமா இல்லையா? ஒரு கட்டி வருது, வலிக்கு கட்டி. என்ன கட்டி? உடம்புல இருக்க கழிவு போக வேண்டிய பாதையில போக முடியல, அதனால இப்படி வலிச்சுட்டு வருது. அந்த கட்டி அப்படியே இருக்கும்போது வலிக்கும். அதை அப்படியே கொஞ்சம் பழுத்து போய் சலமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக வெளியே வந்துடுறா. அப்ப நீராகும் போது நீராக வெளியே வர்றது கெட்டியா வெளியே வர்றதை விட சுலபம். நீராக வெளியே வர்றதை விட நெருப்பாக வெளியே வர்றது அதை விட இன்னும் கொஞ்சம் சுலபம். அதானே? நெருப்பாக வெளியே வர்றதை பார்த்துருக்கீங்களா? காலையில நம்ம கெட்டியா வெளியே போறதை பார்த்துருக்கோம், நீரா வெளியே போறதை பார்த்துருக்கோம். ரைட்டா? வேர்வை நிறைய பார்த்து நீரா வெளியே போறதை பார்த்துருக்கோம். நெருப்பாக வெளியே போறது ஜுரம், காய்ச்சல் வர்றது. இப்ப காய்ச்சல் வர்றதுன்னா என்ன? கழிவு எப்படி வெளியேறது? அப்ப கழிவு நெருப்பாக வெளியேறுவது காய்ச்சல். அப்ப காய்ச்சல் நல்லதா கெட்டதா? காய்ச்சல் சொல்லி பாருங்க. வெளியில காய்ச்சல் நல்லதுன்னு வெளியே சொல்லி பாருங்க. காய்ச்சல் வந்தவங்க எங்க ஓடுறாங்க இல்லைன்னா? எதுக்கு? எதை நிறுத்துறதுக்கு? காய்ச்சலை நிறுத்துறதுக்கு, கழிவு வெளியேறத நிறுத்துறதுக்கு. ரைட்டா? அப்ப நம்ம எங்க இருக்க அறிவு? அதை நிறுத்துறதுக்கு அவர் 8 வருஷம் படிச்சுட்டு வர்றாரு, 1 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு படிச்சுட்டு வர்றாரு. எதுக்கு? அது வெளியேறுவதை தடுப்பதற்கு. ரைட்டா? அப்ப நம்ம எங்க இயற்கையிலிருந்து எவ்வளவு விலகி இருக்கணும்? நெருப்பாக வெளியேறுமா? காற்றாக வெளியேறுமா? இப்ப நெருப்பாக காற்றாக வெளியேறும்போது இன்னும் சுலபமா இருக்குமா? அதே கழிவுகள் அணுவாக வெளியேறினால் இன்னும் சுலபம். இப்ப பாருங்க, அந்த அந்த கட்டியா வரும்போது தாங்க முடியாத அளவுக்கு துன்பமா இருக்கு. அது உடஞ்சி நீரா போகும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கு. அந்த ஃபீவர் வரும்போது இன்னும் கொஞ்சம் இருக்கு. இன்னும் காற்றா வரும்போது இன்னும் கொஞ்சம் துன்பம் குறைஞ்சிருக்கு. அணுவாக போகும்போது உடலில் இருந்து நமக்கு ஒரு துன்ப உணர்வே இல்லாம அது ஒரு கேன்சரை அணுவா மாற்றி உடம்புல இருந்து வெளியே தள்ளிடலாம். எவ்வளவு ஈஸியா இருக்கும், வேதனை இல்லாம பண்ண முடியுமா? முடியுமா? யாருனால முடியும்? எந்த டாக்டர்னால முடியும்? அந்த பேஷண்ட்னால முடியும், அந்த பேஷண்ட்னால முடியும். எப்படி முடியும்? எந்த இடத்துல அந்த பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய உணர்வையே கவனிச்சு பிராக்டிஸ் பண்ணி தவம் பண்ணி பழகினா, ரைட்டா? அது சாதாரணமாக அப்படி கவனிச்சு பண்ணுறதுங்கிறது சாதாரண முடியாது. அப்படி கவனிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் 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 பண்ணணும். ரைட்டா?
சொல்லிட்டு சும்மா சாதாரண விபாசனா தவம் சொல்லிவிட்டேன். விபாசனா தவம் வர்றதுக்கு எவ்வளவு நாள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப அந்த 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 உணர்வுக்குள்ளேயே நின்று அது மறைகிற வரைக்கும் நிற்கிறது. அதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் அதில் நிற்க முடியும். அப்போ அதை கூட கரைக்க முடியும். எதையுமே கரைக்க முடியும். உங்கள் மூளையில் ஒரு கட்டி இருக்கு. அப்படியே அந்த உணர்வின் மூலமாக அணுவாக மாற்றி 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 கரைக்கலாமா? கரைக்கலாம். அப்போ எது வேணாலும் செய்ய முடியும். அப்போ மனதனுடைய ஆற்றல் எவ்வளவு? மனதனுடைய ஆற்றல் உள்ளுக்குள்ளே போய் வேலை செஞ்சுன்னா எவ்வளவோ பண்ணலாம். ஆனால் இது வெளியில் போய் எல்லாத்தையும் இழுத்து உள்ளே சேர்க்குற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கே தவிர இது வெளியே தள்ளுற வேலையை விட்டு. அப்போது இந்த உணர்வாக பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல பயிற்சியாக இருக்குது. அது ஒரு எம்டினஸையும் கொண்டு வரும். உடலையும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த அத்தனை களங்கங்களையும் தூய்மைப்படுத்துவதாக அமையும். தூய்மைப்படுத்த முடியும். அணுக்களாக மாறி வெளியேற்ற முடியும். அணுக்களாக மாறி வெளியேறும். துன்பம் இல்லாமல் வெளியேறும். துன்பம் கொடுக்காம வெளியேறும். அதை உடைச்சி சிதைச்சு அனுப்புறது. சிதைச்சு அனுப்புறது. இதைத்தான் ஹோமியோபதியும் பண்ணும். ஹோமியோபதி மெடிசன் என்ன பண்ணணும்னா, எது ஒன்று ரொம்ப அடர்த்தியாக இருக்கோ அதை என்ன பண்ணும், அணுவாக உடைச்சு வெளியே தரும். அப்படி தான் வெளியே தரும். அதனுடைய மெத்தட் அப்படி தான். அந்த மருந்து அணு நிலையில் தானே போகுது. அது அந்த அணுவாக உடைச்சி தான் வெளியே தரும். ஆனால் இந்த அலோபதி சிஸ்டம் என்ன பண்ணுது, சின்ன சின்னதாக இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது, மொத்தமாக சேர்க்கறது. சேர்த்து 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 அது என்ன ஆயிடுது, தேக்கமாக பண்ணுறது. இது கழிச்சு. அப்போ இந்த அணுக்களாக மாற்றுறத மனதின் மூலமாகவே பண்ணலாம். அப்படி பண்ணுற அளவுக்கு நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா வைத்தியமே தேவை. எந்த வைத்தியம் தேவை? ஹோமியோபதி வைத்தியம் தேவை. அப்போ என்ன பண்ணணும் பார்த்தோம், அந்த உணர்வை என்ன மாதிரி பார்க்கணும், வெறும் உணர்வாக பார்க்கணும். அதில் நீங்கள் சாதகமாகவோ பாதகமாகவோ பார்க்காம வெறும் உணர்வாக பார்க்க முடியணும். ஆனால் நமக்கு இது வரைக்கும் பாதகமாக பார்த்தே பழக்கம், அப்படியே பார்த்து பழக்கம் நமக்கு மைண்டில் அதில் போகும். ஆனால் அதுக்கும் இல்லாமல் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். எம்டினஸ் கேட்டுங்களா? சரி. இப்போ ஒரு சின்ன ஒரு பயிற்சி பண்ணோமா? ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். சொல்லுங்க. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம். குரு வாழ்க. குருவை துணை. குருவின் மலர் அடிப்பொட்டு. நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். இரண்டு கைகளையும் இணைத்துக் கொள்வோம். கண்கள் மூடிய நிலையில் உடலை அசைவற்ற உடலாக, ஒரு கற்சிலை போல அசைவற்ற உடலாக அந்த உடலையே பாருங்கள். அசைவற்ற பருவுடல். தளர்வான நிலையிலே அசைவற்ற அமர்ந்திருக்கிறது. மனதை வெறுமையாக்கிக் கொள்வோம்.
உடல் அசைவற்று மனம் எண்ணங்களற்று வெறுமையாக மனதில் எண்ணங்கள் எழாமல் இருப்பதற்காக நமது புலன்களில் காது என்ற புலனில் மட்டும் வந்து மோதுகின்ற சப்த அலைகளை, இயற்கையின் ஓசைகளை, நம்மை சுற்றிலுமிருந்து எழுகின்ற இயற்கையின் சப்த அலைகளை, அந்த சப்த அலைகள் நமது காதுகளில் வந்து மோதுவதை மனம் கவனிக்கட்டும். அசைவற்ற பருவுடல், வெறுமையான மனம் காதுகளில் மோதுகிற அந்த இயற்கையின் ஓசைகளை கூர்ந்து கவனிக்கின்றது. என்ன சப்தம் கேட்கிறதோ அதை அப்படியே கவனியுங்கள். அந்த சப்தத்தை பற்றிய ஆராய்ச்சி வேண்டாம். அந்த சப்தங்களை பற்றிய எண்ணம் வேண்டாம். வெறுமையாக கவனியுங்கள். எந்த எண்ணமுமின்றி தன்னுள்ளிருந்து வெளிப்படுத்துகின்ற அந்த பறவைகளின் குரல் ஓசை, ஒடுங்கி ஒடுங்கி கவனியுங்கள். கூர்ந்து பாருங்கள், கூர்ந்து கேளுங்கள். அசைவற்ற பருவுடல், வெறுமையான மனம், எண்ணங்கள் ஏதுமின்றி புற சப்த அலைகளை கூர்ந்து கவனிக்கின்றது. ஆழ்ந்து ஒடுங்கி கவனிக்க கவனிக்க
மனம் மிகவும் மெல்லிய கூர்மையான சப்த அலைகளை கவனிக்கத் தொடங்கும். அப்படியே அந்த சப்தத்துக்குள்ளாகவே ஒடுங்கி ஒடுங்கி கவனிங்க. மிகவும் மெல்லிய சப்தங்களாகிய சின்ன பூச்சிகளின் மெல்லிய சப்தங்கள் மனதின் கவனத்திற்குள்ளாக வரும். எண்ணங்கள் ஏதுமின்றி வெறுமையாக கவனியுங்கள். ஆழ்ந்து ஒடுங்கிய மனம் படிப்படியாக அந்த புற சப்த அலைகளிலிருந்து மெதுவாக தன்னை விடுவித்துக் கொள்ளும். புற சப்த அலைகளிலிருந்து விடுதலை பெற்ற மனம் அகம் நோக்கி திரும்பும். அகம் நோக்கி திரும்பும். அகம் நோக்கி திரும்பிய மனம் கற்சிலை போல் அசைவற்று அமர்ந்திருக்கும் அந்த பருவுடலையே பார்க்கட்டும். அந்த உடலையே பாருங்கள். உடல் முழுவதும் பாருங்கள். உச்சி முதல் பாதம் வரை உடல் முழுவதையும் ஒன்று சேர பாருங்கள். நம்மையே பார்க்கின்றோம். நமது மனம் உடலிலிருந்து சற்று விலகி நின்று அந்த உடலையே பார்க்கிறது. உடல் முழுவதையும் பார்க்கிறது. உடல் முழுவதையும் ஊடுருவி பார்க்கிறது. அசைவற்ற பருவுடல் அந்த உடல் முழுவதையும் பாருங்கள். அசைவற்று ஒரு கற்சிலை போல அமர்ந்திருக்கும் பருவுடல் அந்த அசைவற்ற பருவுடலில் லேசாக அசைந்து கொண்டிருக்கும் சுவாசம். சுவாசம் நாசித் துளைகளின் வழியே உள்ளும் புறமுமாக இயங்குகின்ற சுவாசம். அந்த சுவாசத்தோடு மனம் இணைந்து நிற்கட்டும். அசைவற்ற பருவுடலில்
அசைகின்ற அந்த சுவாசத்திலே மனதை செலுத்துங்கள். மெல்லிய அசைவாக அசைகின்ற அந்த சுவாசம் நாசித்துளைகளின் உட்புறச் சுவர்களை உரசிக்கொண்டே உள்ளே செல்கிறது, உரசிக்கொண்டே வெளியேறுகிறது. அந்த சுவாசத்தின் மூச்சின் உரசல் உணர்வு அந்த நாசித்துளைகளின் உட்புறச் சுவர்களின் உணர்வாக தெரியும். அந்த உணர்வையே கவனியுங்கள். அந்த உணர்விலேயே நில்லுங்கள். அந்த மெல்லிய உரசல் உணர்வை மனதால் கவனியுங்கள். வெறும் உணர்வாகவே பாருங்கள். அந்த உணர்வை கூர்ந்து கவனிக்கின்றோம். அந்த உணர்வை கடந்து அந்த சுவாசத்தோடு இணைந்து உடலுக்குள்ளாக செல்லுங்கள். உடலுக்குள்ளாக செல்லுகிறோம். உடலின் மையத்திலே தண்டுவடத்தின் மையத்திலே உச்சிக்கும் மூலாதாரத்துக்கும் இடையே அமைந்திருக்கும் சுழுமுனை நாடி, அந்த மைய நாடியின் அந்த சுவாசத்தின் இயக்கத்தை கவனியுங்கள். அசைவற்ற பருவுடல், அசைவற்ற பருவுடலில் லேசாக அசைந்து கொண்டிருக்கும் சுவாசம், அந்த சுவாசம் மூலாதாரத்துக்கும் உச்சிக்கும் இடையே தண்டுவடத்தின் மையத்திலே சுழுமுனை நாடியிலே மேலும் கீழுமான அசைவாக அசைவதை பாருங்கள்.
மூலாதாரத்துக்கும் உச்சிக்கும் இடையே சுழுமுனை நாடியிலே அந்த மெல்லிய சுவாசத்தின் இயக்கம் மூலாதாரத்துக்கும் உச்சிக்கும் இடையே உடலின் மையத்திலே
அந்த மெல்லிய சுவாசத்தை மனம் இணைந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. படிப்படியாக அந்த சுவாசத்தினுடைய வேகம் குறைந்து 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 மெல்லிய சுவாசமாக இயக்கம் பெறும். அந்த மைய சுழுமுனை நாடியை உச்சியையும் மூலாதாரத்தையும் ஒன்றாக இணைத்து மனதால் கவனியுங்கள். மூலாதாரத்தையும் உச்சியையும் இணைத்து பாருங்கள். அந்த சுழுமுனை நாடியிலே நில்லுங்கள். அந்த மைய கோட்டிலிருந்து மெதுவாக விரிந்து 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 பருவுடல் எல்லை வரை விரிந்து மீண்டும் அந்த கோட்டு அளவிற்கு சுருங்கி உச்சியையும் மூலாதாரத்தையும் இணைத்து பாருங்கள். மீண்டும் மையக்கோட்டிலிருந்து மெதுவாக விரிந்து வா. மீண்டும் சுருங்கி சுழுமுனை நாடியிலேயே நில்லுங்கள். மேலும் விரிந்து 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 உடல் அளவுக்கு விரிந்து வா. அப்படியே உடலையே பாருங்கள். மெல்லிய சுவாசம், எண்ணங்களற்ற வெறுமையான மனம் உடலை முழுமையாக பார்க்கட்டும். உடலையே பாருங்கள். உடலை உணர்வாக பாருங்கள். உடலின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஏற்படுகின்ற உணர்வுகளை வெறுமையான உணர்வாக பாருங்கள். தலைப்பகுதி தலைப்பகுதி முழுவதையும் கவனியும். அங்கு என்ன உணர்வு தெரிந்தாலும் அந்த உணர்வுக்குள்ளாகவே நில்லுங்கள். நெற்றி பகுதியை பாருங்கள். இரண்டு கண்களையும் லேசாக திறந்து அந்த இடைவெளியை பாருங்கள். அந்த நெற்றி பகுதியில் ஒரு அழுத்த உணர்வை கவனியுங்கள். கண்களை மூடிக்கொண்டு அந்த உணர்வையே கவனியுங்கள்.
2 கண்கள், காதுகள், மூக்கு, கன்னங்கள், வாய்ப்பகுதி, அப்படியே கழுத்து பகுதி, அந்த பகுதியில் என்ன உணர்வு தெரிகிறதோ அந்த உணர்வை உணர்வாகவே பாருங்கள். அந்த உணர்வுக்குள்ளாகவே நில்லுங்கள். தோள்பட்டையிலிருந்து நுனி விரல் வரை 2 கைகளில் முழுமையாக பார்க்கின்றோம். அசைவற்ற பரவுடல். தோள்பட்டையிலிருந்து கைகள் வரை நெஞ்சு பகுதி, முதுகு பகுதி, வயிற்று பகுதி, பின் வயிற்று பகுதி, அடி வயிற்று பகுதி, முழங்கால் வரை கால் பகுதி, முழங்கால் பகுதி, கணுக்கால், பாதம் வரை, பாதம் வரை அசைவற்ற உடலை முழுமையாக பாருங்கள். உச்சி முதல் பாதம் வரை மெல்லிய சுவாசத்தோடு மனம் இணைந்து
உடல் முழுவதையும் பார்க்கிறது. அந்த உடலின் எந்த பகுதியில் என்ன உணர்வு தெரிகிறதோ அதை அப்படியே கவனியுங்கள். வெறுப்பு வெறுப்பின்றி உணர்வு உணர்வாகவே மனதால் உணரப்படுகிறது. அந்த உணர்வுக்குள்ளே போகும்.
மனம் சுவாசத்தோடு இணைந்து உடல் முழுவதும் ஒவ்வொரு செல்களிலும் ஊடுருவி நிற்கிறது. உடலின் எந்த பகுதியில் எந்த பாகத்தில் என்ன உணர்வு தெரிகிறதோ அந்த உணர்வை கவனித்துக் கொண்டே இருந்தால் அந்த உணர்வை கடந்து செல்லும் மனம். ஆழ்ந்த அமைதி நம் உள்ளும் புறமும் ஆழ்ந்த அமைதி நிலவுவதை உணர்கிறோம். வெறுமையான மனம், அசைவற்ற பருவுடல், ஆழ்ந்த அமைதி, ஆழ்ந்த அமைதி, ஆழ்ந்த அமைதி. பேராற்று கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். शांति। மெதுவாக கண்களை திறந்து கொள்வோம்.